இல்லை நீங்கள் அமைதியானவர்களாக வர வேணுமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யோகக்கலை செய்ய வேணும். சும்மா இருக்காமல் இருப்பினும் அந்த சின்ன வயதில் அந்த பிள்ளைகள் வந்து இந்த கையை அப்படி பொத்தி இருக்கிற நிலையில பார்த்து தான் இந்த முத்திரைகளை எல்லாம் அந்த காலங்களில் வந்து எங்களுக்கு கூடுதலாக எங்களுடைய அசோசியனோட எங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போச்சு. நாங்கள் எல்லாம் தடுப்பில் இருந்து எல்லாம் முடிஞ்சு கிடைஞ்சு போட்டு வந்த பிறகு 8வது கருத்தைப்பட்டி எனக்கு கடைசியாக கிடைச்சது. அதான் முதல் எங்களுடைய வடபகுதியில் இருந்து தமிழாக்களுக்கு கிடைச்ச முதலாவது கருத்தைப்பட்டி. முரசு டிஜிட்டலின் மற்றொரு காணொலியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் யோகாசன பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற மிகவும் பிரபல்யமான ரத்னஜோதி மாஸ்டரை இன்றைய நேர்காணலில் நாங்கள் சந்திக்கின்றோம். அவர் 55 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யோகாசன துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக உள்ளார். பல்வேறு இளைய தலைமுறையினர் வரை அவர் பலருக்கு இந்த யோகாசன பயிற்சியை சொல்லிக் கொடுத்து வருகின்றார். அவருடன் இன்றைய தினம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். ரத்னஜோதி சார் என்றா யாழ் மாவட்டத்திலே எல்லாருக்கும் தெரியும். என்றா யோகா பயிற்சியிலையும் கராத்தையிலையும் நீங்கள் இந்த நாடறிந்த ஒருவர். இருந்தாலும் உங்களை பற்றின உங்களை பற்றின ஒரு வரலாறு அதை எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது நீங்கள் இப்போ இவ்வளவு தூரம் ஒரு ஆவலாக நீங்கள் எங்களுடைய இந்த யோகாசனத்தை பற்றி அல்லது எங்களுடைய பணிகளை பற்றி கேட்கறதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன். அதுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நான் வந்து இந்த பருத்தித்துறையில் தான் பிறந்தேன். நான் என்னுடைய தகப்பனாற்ற பேர் வந்து மாணிக்க வாசகம், அம்மாண்ட பேர் வந்து தங்கரட்னம். என்னுடைய ஆரம்ப கல்விகள் வந்து பக்கத்தில் அயலில் உள்ள சித்திமேயர் பாடசாலையெல்லாம் கல்வி கட்டினான். 3ஆம் வகுப்பு வரைக்கும் வகுப்பு தானே. அதில் இருந்து பிறகு ஹார்ட்லி கல்லூரிக்கு 4ஆம் ஆண்டிலிருந்து போய் கிட்டத்தட்ட ஏஎல் வரைக்கும் அங்கே படித்து அங்கே இருந்து பிறகு நான் ஏஎல் படித்து முழுமையாக நான் அப்போ எஸ்எஸ்சி என்று சொல்கிறது சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி முடிச்சு போட்டு ஏஎல் படிக்க என்னால் முடியாமல் போச்சு. எங்களுக்கு கொஞ்சம் தகப்பனராக கண்ட பிஸ்னஸ்கள் அதுகள் இருந்தபடியால் அதை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லாதபடியால் நான் அதை பார்க்குறதுக்காக நான் வந்து நின்றுட்டேன். நாங்கள் ஹார்டிகல்ச்சரில் படித்த காலங்கள் ஒரு பொன்னான காலம். அப்போ தான் மிஸ்டர் திரு பூரணம்பிள்ளை அவர்களுடைய பொன்னான காலம். அந்த காலத்தில் நாங்கள் அவர்கிட்ட படித்த காலம். அந்த ஹார்ட்லி கல்லூரியில் படித்தபடியாக தான் எனக்கு அங்கே படித்ததான் அந்த டிசிப்ளின் அண்ட் பங்க்சுவாலிட்டி, இது ரெண்டும் வந்து எங்களுக்கு அங்கே கிடைத்ததும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களுக்குள்ள நாங்கள் உள்வாங்குவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் திருவாளர் பூரணம்பிள்ளை அவர்கள் என்றதை நான் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டேன். அப்போ என்னுடைய தகப்பனர் வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தவன். அதோடைய இந்த லைட் பிளான்ட்கள் எல்லாம் வச்சு கோயில்கள் அதுகளுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கல வியாபாரம் சம்மந்தமாக இருக்கிறபடியே அவர்களுக்கு அங்கே உதவிக்கு ஆட்கள் இல்லாதபடியால் நாங்களும் குடும்பத்தையும் பார்க்க வேண்டி இருந்தபடியால் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து நாங்கள் பிறகு அதிலிருந்து இருக்கக்குள்ள ஹார்ட்லி கல்லூரியில் நான் படிக்கிற காலத்தில் தான் அந்த முதலாவது ஆண்டு 4ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிற பொழுது தான் ஒரு யோகாசன ஆசிரியர் வந்து அந்த ஹார்ட்லி கல்லூரியில் வந்து யோகாசனத்தை செய்து காட்டினவர், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர். அவருக்கு பேர் வந்து கனகரட்னசிங்கம் ஐயான்னு சொல்லி அவரும் ஒரு டீச்சராக இருந்தவர். நுவரெலியாவில் படிப்பிச்சவர். உண்மையாக அவற்ற சொந்த இடம் அல்வாய். அவரோட யோகாவில் பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் ஆள். அவர் மேடையில் இருந்து செய்த எனக்கு பார்த்த உடனே அது எனக்கு மிகுந்த மனதில் ஏதோ பதிஞ்சிட்டது. அப்போ பதிச்சதுல இருந்து அவர்கிட்ட நான் அவர் செய்து காட்டி போட்டு போகவே கும்பிட்டு போட்டு விட்டுட்டேன். அப்புறம் நான் வீட்டை இருந்து செய்கிறது, விழுகிறது, எழும்புறது எல்லாம் பிள்ளையாக செய்கிறது இப்படியெல்லாம் செய்து கொண்டு போய் இருக்கிற காலங்கள் போய் கொண்டு கேட்குதான். அப்போ நான் அங்கே புத்தகங்கள் அதை இதை பார்த்து கொண்டு போனான். அப்படி இருக்கேக்கு தான் ஸ்ரீங்கோவில் வந்து சுவாமி கங்காதரானந்தான்னு சொல்லி ஒரு கேரளத்து சுவாமி இருந்தவர் மெயின் ஸ்ட்ரீட்டில். இப்போ என் ஆசிரமம் இருக்குது. அப்போ அதில் வந்து நான் போய் ஒரு கிழமை அவரோட தங்கி இருந்து நான் செய்ததெல்லாம் சரியாக பிள்ளைகளை எல்லாம் திருத்தி அவர் வந்து எனக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதித்து எனக்கு எல்லாத்தையும் திருத்தி போட்டு எனக்கு ஒரு பூரண ஆசையோடு நீங்கள் வேணி செய்யுங்க, இதை மிச்சம் என்றால் வந்து கேட்கலாம் என்று சொல்லி விட்டார். அப்போ அதோடு வந்து நான் வந்து அப்படியே தொடர்ந்து கொண்டு போயிருக்கலாம். பிறகு நான் ஒரு கதிர்காமத்தில் ஒரு சுவாமி இருந்தவர். அவருக்கு நல்ல ஒரு பேர் நான் மறந்துட்டேன். மாணிக்க கங்கைக்கு பக்கத்தில் அவர் ஆசிரமம் ஒன்று வச்சுருந்தவர். அவருடைய பேர் ஒரு 2 நாள் நின்றுருப்பேன். 2 நாள் அங்கே கதிராமத்தில் சுவாமியை தரிசித்து கொண்டு அவர்கிட்ட போய் இருந்து கொண்டு அவர் ஒரு வெளிநாட்டு ஃபாரினர் ஆள். அவர் நல்ல புத்தகங்கள் எல்லாம் எழுதினவர். அப்போ அவர்கிட்ட இருந்து கொண்டும் கொஞ்சம் நியாயமான விஷயங்கள் எல்லாம் அறியக்கூடிய இருந்து அவரும் ஒரு நல்ல ஒரு முறையில் எனக்கு ஒரு குருவாக இருந்தவர். அதுக்கு பிறகு நான் வந்த பிறகு நிறைய புத்தகங்கள் என்ன தேடி வரும். அப்போ நான் செய்து கொண்டு போகக்குள்ள உங்களுக்கு தெரியும், அந்த பைபிளில் சொல்கிற மாதிரி கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற மாதிரி என்னை தேடி நிறைய விஷயங்கள் எல்லாம்
வந்து வந்து கொண்டே இருந்தது. புத்தகங்கள், கனவேற்றையோடு அவரோட கதைக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் எல்லாம் கிடைச்சு கொண்டு வந்தது. அப்படி இருக்கிறது தான் அப்புறம் இங்கே யாழ்ப்பாணத்தில் சுவாமி சிதானந்த யோகி என்று சொல்லி ஒரு ஆள் வந்து நல்ல ஆதீனத்தில் இருந்து யோகாவை வந்து பழக்கி கொண்டு வந்தவர். அப்போ நானும் அங்கே போகிறோம்னா அவர் வருஷம் வருஷம் யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள்லாம் வைப்பார். அப்போ நானும் அப்போ கலந்து கொண்டு அப்போ 1ஆம் இடம், 2ஆம் இடம், ஈவன் 3ஆம் இடம் கூட நான் பெற்றிருக்கிறேன். அப்புறம் ஒரு கணக்குக்கு பிறகு நான் பருத்தித்துறையில் பழக்கிறேன்னு சொன்னார், நீங்கள் இனி கம்ப்ளீட் பண்ண வேணாம், உங்களோட பிள்ளைகளை அனுப்புங்க வந்துட்டு இங்கே வந்து என்னை பழக்கி கொண்டு இருந்து கொண்டிருக்கீர்கள். இப்போ நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு விழா மாதிரியெல்லாம் வச்சுனாங்க. அப்போல்லாம் அவர்கள் நல்ல ஆதீன சுவாமி இவையெல்லாம் வந்தவைகள். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொன்னான காலங்கள். இந்த யோகாசனம் வந்து என்னோட பற்றி கொண்டது அந்த வகையில் என்று இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதல் அந்த பல ஆசிரியர் என்ற நிலைக்கு எப்போ போனீங்க? இப்போ நீங்கள் யோகா நீங்கள் உங்களோட ஆர்வத்தில் போய் அங்கெல்லாம் கற்று வந்தீங்களா? இப்போ முதல்ல இப்போ நீங்கள் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ன்றது? நான் 1953ஆம் ஆண்டு ஹார்டி கல்லூரியில் துவங்கினான். ஹார்டி கல்லூரியில் அந்த அவர் மாஸ்டர் டீச்சர் செய்கிறத பார்த்து அதை செய்தான். நான் நினைக்கிறேன் அதில் இருந்தவரும் 5 அல்லது 6 வருஷத்துக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு அந்த சிவன் கோயில் மண்டபம் அது இதெல்லாம் பழக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ என்ன மாதிரி அப்போவே நிறைய பேர் ஆர்வமாக வந்து அதில் கலந்து கொண்டுச்சுனுமோ இல்லை? மிகச் சிறப்பாக பழகி கொண்டு இருந்த அதில் கனகாலம் பழகி கொண்டு இருக்கலாம். பிறகு சிவன் கோயில் மண்டபத்தில் வந்து ICRC, UNHCR மற்றது இப்படியானது எல்லாம் வந்து அங்கே வருவினோம். அதிகாலையில் வருவினோம். எல்லாம் வாகனத்தை கொண்டு வந்து சரி 6:15 துவங்குறோம். UNHCR, ICRC, MSF வந்து இவெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு டாக்டர்ஸ் எல்லாம் மந்தியில் இருந்தவை அவையெல்லாம் வருவினோம். அந்த வாகனத்தில் வந்திருந்து அவர்கள் எல்லாம் நல்ல ஆர்வமாக செய்வினோம். நாங்கள் வந்து இலவசமாக செய்கிறோன்னொன்னே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ ஆச்சரியப்பட்டு அவர்களெல்லாம் வந்து அவர்கள் மூலமும் நான் நிறைய புத்தகங்கள் எடுத்திருக்கிறேன் வெளிநாடுகளில் இருந்து. இங்கே இல்லாத புத்தகங்கள் நிறைய அவர்கள் மூலம் தான். MSF டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு தந்தவைகள். ஃப்ராங்க் கோய்ஸ் என்று சொல்லி ஒரு ஆள் இப்படி கனவேர் தந்தவைகள். யோகாசன இந்த துறையில் நீங்கள் பல சாதனைகள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். அது சம்பந்தமாக மற்றவர்களை தெரிந்து கொள்ளணும். ஏண்டா நீங்கள் 50 வருடங்களுக்கு மேலாக இந்த யோகா துறையில் இருக்கிறீங்கள், எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறீங்கள். யாழ் மாவட்டத்திலேயே உங்களண்டா தான் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் தேடி வந்து அதை கற்றுக்கொள்ளணும். நீங்கள் இந்த துறையில் நீங்கள் ஒவ்வொரு மைல்கல்லை எட்டி இருப்பீங்கள், ஒரு சாதனைகள் படுத்திருப்பீங்க. அது சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ யோகாவில் உண்மையிலே சாதனைன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய அந்த பிள்ளைகளை உருவாக்குறது தான் உண்மையிலே மிகப்பெரிய சாதனை. அப்படி எங்களோட மாணவர்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற அந்த யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் எல்லாம் எங்களோட மாணவர்கள் கலந்து கொண்டு நிறைய பேர் வந்து கோல்டு மெடல் எடுக்கணும், மற்றது கிராண்ட் சாம்பியன் மெடல் எடுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் நடந்த போட்டிகள் இப்போ சமீபத்தில் அந்த போட்டிகள் வேற துவங்கினது. அந்த காலத்தில் இருந்து அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே 4-5 வருஷமாக ஒவ்வொரு முறையும் ஒரு வருஷத்தில் 2 தரம் போட்டிகள் வரும். அதில் பங்கு பெற்றி கோல்டு மெடல் மற்றது கிராண்ட் சாம்பியன் மெடல் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றதே ஒரு பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் ஏஎல் படித்து போட்டு வர்ற பொம்பளை பிள்ளைகள் கூட உதாரணமாக வந்து அர்ச்சான்னு சொல்லி ஒரு பிள்ளை அவள் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கிறான், 3rd இயர் ஸ்டூடெண்ட். அவர்களெல்லாம் வந்து அந்த தங்களுடைய அந்த படிப்பின் இறுக்கத்திலையும் படிக்க வேணும்ன்ற ஆர்வத்தில் வந்து யோகா கராத்தே 2ஐயும் வந்து அவன் மாதிரி கனவேரும் வந்து படித்து அவர்களும் அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு கோல்டு மெடல் கிராண்ட் சாம்பியன் எல்லாம் எடுத்ததெல்லாம் முன்னில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை. அது மட்டுமல்ல நான் ஆரம்ப காலத்தில் போட்டிகளில் பங்கு பெற்று நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். மற்றது எனக்கு வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் எனக்கு அந்த விருதுகள் மாதிரி தந்திருக்கணும். இப்போ சமீபத்திலையும் வந்து வாழ்நாள் சாதனையாளர்னு சொல்லி இந்த சமூக சேவை அமைப்பால் அவர்கள் வந்து எனக்கு வாழ்நாள் சாதனையாளர்னு சொல்லி சர்டிஃபிகேட்டும் விருதும் எல்லாம் தந்திருக்கணும். அவங்க நிறைய தந்திருக்கணும். அதுகள் உண்மையில வந்து நினைக்கக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷமானது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு தான் நாங்கள் இவ்வளோ செய்தும் எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இல்லை, சான்றிதழ்ன்றது காட்டுறதுக்கு இல்லை. அப்போ அதனுடைய நான் ஒரு டிப்ளமா செய்யணும்னு சொல்லி வியாசா யூனிவர்சிட்டி ஆஃப் பெங்களூருன்னு சொல்லி அவன் சிலபஸை எடுத்து இங்கே கொழும்பிலே அஷ்டாங்க யோகா மந்திர்ன்னு சொல்லி வியாசா கல்யாண சுந்தரம்னு சொல்லி அவர் வந்து இந்தியன் கலாச்சார நிலையத்துக்கு கீழே அவர் தான் யோகா இப்படியான துறைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவர்களுடைய அமைப்பு கூடாத அஷ்டாங்க யோகா மந்திர்ன்னு சொல்லி அதில் நான் வந்து சரியாக 1 இயர் 300 மணித்தியால கோர்ஸ் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் பழகி டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி பார்க்க எங்கள் இந்தியாவில் இந்த யோகான்றது ஒரு பிரதானமான ஒரு இடத்தை பிடித்திருக்குது. அவங்க இப்போ கல்வி பாடசாலைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் அந்த இதை.
அதே மாதிரி இப்போ உள்ள பாஜக மோடி அரசு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூதரகத்தால் அது சம்பந்தம் வருஷம் நடத்துறது, நீங்களும் அதில் போய் கலந்து கொண்டிருக்கீங்க. எங்கட நாட்டை பொறுத்தவரை, இலங்கையை பொறுத்தவரை இந்த யோகான்றது எந்த நிலையில இருக்குது என்றது? இப்போ இவ்வளோ காலம் வந்து யோகான்றது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல இருந்து சொல்லலாம். இன்றைக்கு எல்லாரும் வந்து கூடுதலாக செய்ய வேணும் என்ற ஒரு உந்தல்ல இருக்கணும். அதை விட டாக்டர்ஸ் வந்து இப்போ உதாரணமாக சிவன் சுதன் டாக்டர் இருக்கிறார். அப்படி எல்லா டாக்டர்ஸும் தங்களுடைய ஆட்களுக்கு வந்து சொல்றது வந்து தொற்றக்கூடிய நோய்களுக்கு மருந்து எடுங்கோ, தொற்றா நோய்களுக்கு உங்களுடைய மனோநிலை தான் காரணம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய சாப்பாட்டு பிரச்சனைகள், இதுகளை கட்டுப்படுத்துங்கோ. முக்கியமாக உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதாக இருந்தால், இல்லை நீங்கள் அமைதியானவர்களாக வர வேணுமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யோகக்கலை செய்ய வேணும், தியானம் செய்ய வேணும், மூச்சு பயிற்சி செய்ய வேணும் என்றதில் முழு மும்முரமாக மூச்சாக இருக்கிறார்கள். அப்படியே அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தி. கூடுதலாக வந்து சிங்கள பிள்ளைகள், சிங்களீசாக்கள் நிறைய யோகா விரும்பி செய்யணும். ஏன்னா அவர்கள் வந்து சித்த வைத்தியத்தில் நம்பிக்கை கூட, அப்படியே அவர்கள் யோகாவில் நம்பிக்கை கூட. மற்றது இப்போ முஸ்லீம் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த காலத்தில் முந்தைய முஸ்லீம்ஸுக்கு சொன்னால் அவங்க அவைய அமைப்பால் விட மாட்டோம், ஹராம் என்று சொல்லி செய்ய விட மாட்டோம். இப்போ நிறைய முஸ்லீம் பிள்ளைகள் வந்து எல்லாம் கூட யோகா செய்து அதில் எல்லாம் அச்சீவ் பண்ணி கொண்டு வர்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. மற்ற சார், இந்த இப்போ உள்ள வாழ்க்கை முறை வச்சு பார்க்க ஒரு நடுத்தர வயதை எட்டும் போதே எங்களால் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யலாமல் இருக்குது. உடல்ல சரியான அந்த கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உடல்ன்றது எங்களுக்கு ஒரு சுமை மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் 80 வயதை கடந்தும் இப்பயும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கள். இப்பயும் ஆரோக்கியமாக இருக்கு. இப்பயும் 1ஆம் ஆண்டு 1ஆம் தரம் மாணவர்களுக்கு கூட நீங்க இப்பயும் யோகா சொல்லி கொடுத்துருங்க. இப்ப நாங்க பார்க்கறப்ப கூட இப்ப கூட நிறைய பேர் வந்து உங்கள்ட்ட படிச்சுட்டு போயிருக்கணும். இந்த யோகான்ற முக்கியத்துவம் இந்த உடல் ரீதியில இது எவ்வளவு முக்கியம்ன்றது இப்பயும் பலருக்கு தெரியாம இருக்குது. அது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க. உண்மையா வந்து இந்த யோகாவை பற்றி சொல்றதா இருந்தால் நிறைய சொல்லலாம். நாங்கள் பேட்டியில சொல்றதை விட உண்மையா வந்து எங்களுக்கு பிறக்கின்ற பொழுதே, நாங்கள் அம்மாண்ட வயிற்றில் இருக்கிற பொழுதே அந்த பிள்ளைகள் வந்து அந்த வெளியில வர முதலே உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒரு வகையில துடிச்சு கொண்டு தான் இருப்பினோம். சும்மா இருக்காமல் இருப்பினோம். அந்த சின்ன வயதுல அந்த பிள்ளைகள் வந்து இந்த கையை அப்படி பொத்தி இருக்கிற நிலையில பார்த்து தான் இந்த முத்திரைகளை எல்லாம் ஆதிமுத்திரா ஆண்டதெல்லாம் அந்த குழந்தைகள் இப்படி தான் பிடிச்சிருக்காங்க. இது பேர் ஆதிமுத்திரா. அப்போ இந்த ஆதிமுத்திரான்றது ஆதியிலிருந்து வந்த முத்திரா ஆண்டபடியே அதுக்கு பேர் ஆதிமுத்திரா. அப்போ அம்மாண்ட வயிற்றிலிருந்து வர்ற காலத்திலிருந்து பிள்ளை வந்து சும்மா இருக்காது, ஆக்டிவாக தான் இருந்து கொண்டு வந்தது. செய்தவொன்னே குழந்தை பிறந்த பிறகு கூட அவர் வந்து அம்மாண்ட பாலை குடிச்சு போட்டு சும்மா இருக்கே இல்லாது. அப்போ அதுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்ட நெறி வந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வேணும். கை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, துண்டிக்கிறது நன்றை தந்தது. பருவ மாற்றங்கள் ஏற்படையக்குள்ளெல்லாம் அது வந்து டக்குன வந்து கொஞ்சம் வளரப்போதுன்றோடனே பாலை குடிச்சு கொண்டு இருந்தது. இப்போ இந்த கொஞ்சம் இறுக்கமான உணவுகளை சாப்பிட வேணும்னோடனே உடம்பு பிரட்டுறன்னு சொல்கிறேன். அப்போ அது வந்து என்னென்னா செமிபாட்டு தொகுதிகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உடம்பு பிரட்டி சும்மா இருக்காமல் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் செய்யுங்கள். அப்போ இது வந்து எங்களுடைய அந்த வளர்ச்சியில் நாங்கள் பார்க்குற பொழுது ஒவ்வொரு நிலைகளாக வளர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது இயற்கையாக எங்களுக்கு தரப்பட்டது வந்து யோகா தான். இருக்கிறது, நிற்கிறது, எழும்புறது. இப்போ கீழே இருந்தெல்லாம் எழும்புற பொழுதெல்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் உட்காட்டாசனான்னு சொல்லி கதிரையில் இருக்கிற நிலைக்கு போகிறோம். குந்தி கொண்டு இருக்கிற நிலை, இதெல்லாம் குழந்தைகள் வந்து குந்தி கொண்டிருந்து மெதுவாக அந்த அதாவது கதிரையில் இருக்கிற நிலைக்கு வந்து அப்புறம் மெதுவாக வந்து பிடிச்சி நடந்து கொண்டு போகிறது. இதுகள் எல்லாம் வந்து எங்களோட வளர்ச்சியிலே வந்து அது இயற்கையாகவே நடக்கும். அது இயற்கையாக நடக்கிறத நாங்கள் தூண்டி விடுறது. மற்றது எங்களுடைய உடல் வந்து எங்களுடைய உடல் அமைப்பு வந்து எங்களுக்கு தேவையான 7 விதமான வசையக்கூடிய இடங்கள் இருக்குது. கூடுதலாக இதொன்று இப்படி இதெல்லாம் சேர்ந்து 7 இடங்கள். இந்த 7 இடங்களுக்கும் நாங்கள் கண்டிப்பாக அந்த பயிற்சி நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டுறாங்க. இந்த 7 இடங்களுக்கும் கொடுக்க முடியாவிட்டால் தான் தசன துடிப்புகள் அதெல்லாம் மாறுது. இன்றைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு காலத்தில் வந்து பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் இருந்து பொம்பளைகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த காலத்தில் குந்தி இருந்து நிலத்தை கூட்டுறது, மற்றது உரல்ல இடிக்கிறது, அம்மியில அரைக்கிறது. அப்போ இதுகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக இருந்தது. இன்றைக்கு அந்த பயிற்சி நிலை மாறிட்டுது. கூடுதலாக வந்து படிப்பு, பள்ளிக்கூடம், மற்றது இப்போ அதை விட மோசம் வந்து ஃபோனை பார்த்தோன்னு இப்படியே இருந்தோன்னு பார்க்கறதால கனப்பிள்ளைகளுக்கெல்லாம் கழுத்து இப்படி வளைஞ்சு போச்சு. கனவே இருக்கு, கழுத்தெல்லாம் வளைஞ்சு பெரிய டாக்டர்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அவை என்னடா சின்ன பிள்ளைகளை கொடுத்து போட்டு தங்கட படிப்பதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து அதிலே இருந்து பார்த்து அவருடைய மூளையினுடைய ஆற்றல்கள் வளர்ச்சியும் குறைஞ்சு அவர்கள் வந்து அந்த தங்களுடைய உஷாராக இருக்கக்கூடிய அந்த நிலைகள் வராமல் போச்சு.
இப்போ இந்த யோக நெறி வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு முந்தைய இருந்த சமுதாயம் ஓரளவுக்கு ஓடிய நாங்கள்லாம் ஹார்டிகல்ச்சரில் படிக்கிற பொழுது வீட்டை இருந்து காலைவடியாக நடந்து போவோம் ஸ்கூலுக்கு, திரும்பி மத்தியானம் போல் லஞ்சுக்கு வருவோம், சாப்பிடுவோம், மதிய சாப்பாட்டுக்கு வருவோம், திரும்பி நடந்து போவோம், பள்ளிக்கூடம் முடிய திரும்பி வருவோம். இப்போ பக்கத்தில் உள்ளாக்கள் இதில் உள்ளாக்களும் சைக்கிள் தான், புஷ் பைக்கில் தான் போகணும். தூரத்திலேன்னு சொன்னால் மோட்டார் சைக்கிள் வந்து இறக்கி விடுவினோம், அல்லது ஏழு படிக்க துவங்கி கேம்பஸுக்கு போக துவங்கினோன்னா மோட்டார் பைக் வந்துடும். அப்போ இதுகளெல்லாம் வர துவங்கினோடனே எங்களோட உடலுக்கு வந்து உழைப்பு காணாமல் போச்சு. அப்போ உடலுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இந்த உடம்பை வந்து நாங்கள் தளர்வாக வச்சு ஆக்டிவேஷனை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இருந்தால் தான் நாங்கள் முதல்ல வந்து உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் மனதை ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம், அப்புறம் எங்களுடைய சுவாச தொகுதியில் ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம், தியான நிலைக்கு போய்க்கலாம். எங்களுடைய மூளையினுடைய ஆற்றல்களால் நாங்கள் அவதிப்படக்கூடிய ஒரு ஆற்றல் நிலை வரும். அதுதான் இப்போ எங்களுக்கு தேவையானது. மற்ற சார் யோகா மட்டுமில்லை, கராத்தே தற்காப்பு கலை அந்த விஷயத்திலையும் நீங்கள் அது நிறைய பேருக்கு அதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கள். இப்போ பாடசாலை மாணவர்களுக்கு நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ளணும். அந்த விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லுவோம். எனக்கு என்ன விஷயம், எங்களோட தகப்பனார் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் உள்ளவர். அவர் வீட்டில் இருக்கிற பொழுது சும்மா இருக்க மாட்டார், கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்வார். என்னுடைய பேரனார் அவர் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். என்னுடைய பேரனார் அவரும் ஒரு நல்ல இறுக்கமான ஒரு ஆம்பளை. அவர் மச்ச மாம்சம்னு சாப்பிட மாட்டார், பியூராக இருப்பார். அவர் ஒரு மேலோடு தான் இருப்பார், குடும்பி கட்டி இருப்பார். இன்றைக்கு ஞாபகம் இருக்குது. எங்களோட தாப்பினாரும் ஷர்ட் போட மாட்டார், அவரும் ஒரு மேலோட இருந்தவர் தான். அவர் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் செய்தவர். அவைகளை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஒரு ஆவல், உடலை அழகாக வச்சிருக்க வேணும், உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேணும்னு நானும் அந்த நேரத்தில் இருந்து பயிற்சிகள் அது எழுதெல்லாம் செய்து கொண்டு வரைக்கும் எனக்கு இந்த நான் வந்து ஆரம்பத்தில் ஹார்டி கல்லூரியில் படிக்கக்குள்ள யோகாசனத்தை அந்த மாஸ்டர்கிட்ட பார்த்து பழகினதோட எங்களுக்கு ஹார்டி கல்லூரியில் எங்களுக்கு வைத்தியலிங்கம் மாஸ்டர் ஒரு ஆள் வந்து பாக்ஸிங் பழக்கினவர். நான் நினைக்கிறேன் 1954-55 இருக்கும். அப்போ அவர்கிட்ட சில காலம் குத்து சண்டை பழகினார். அவர் நிறைய அங்கே பல பாடசாலை மாணவர்களை பயிற்றுவித்து நேஷனல் டூர்னமெண்ட்களுக்கு எல்லாம் அனுப்பி ப்ரைஸ் எடுத்தார். அதுக்கு பிறகு அங்கே இருந்து போட்டு செய்கிற பொழுது பிறகு மல்யுத்தம் செய்தனார், ஃப்ரீ ஹேண்ட் மல்யுத்தம். அதை விட இப்போ இந்த வந்து இந்த எங்களுடைய அமெச்சூர் ஸ்டைல் எல்லா ஸ்டைலும் செய்து கொண்டு வந்து நான் அதிலையும் இப்போ ஆரம்பத்தில் விளையாடினா நான் பெரிய போட்டிகளில் விளையாடையில் உள்ளூர் போட்டிகளில் மட்டும் விளையாடினான். பிறகு என்னுடைய தம்பியாக்கள் நாங்கள் ஒரு கிளப் மாதிரி ஒன்று ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக நாங்கள் வெயிட் ட்ரைனிங், பாடி பில்டிங், மற்றது இந்த மல்யுத்தம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அங்கே பழக்கி கொண்டு தான் பாக்ஸிங் எல்லாம் செய்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து சிலம்பம் வந்து வெள்ளடுத்துறையில் வந்து சோதி சிவம்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தவர். அவர் தான் இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் இலங்கை பூராவும் மிகவும் பிரபல்யமானவர். அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் மற்றது சிவலிங்கம்னு சொல்லி ஒருத்தர் இருந்தவர் கோழிகண்டியில். அவையிலெல்லாம் நாங்கள் மறக்க முடியாத ஆட்கள். சிவலிங்கம் எனக்கு சோடியாக வந்து அந்த சிலம்பத்தை எல்லாம் படித்த காலம். அதுவும் 1.5 வருஷம் பழகி நான் இந்த வெள்ளடுத்துறை நெடியாட்டு பிள்ளையார் கோயிலில் அரங்கேற்றம் எல்லாம் செய்த காலங்களில் இன்றைக்கும் எனக்கு பசுமையாக மனதில் இருக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட 1970களில் எனக்கு ஒரு விருப்பம் வந்தது. இந்த இந்த கராத்தையை பற்றி நான் அறிஞ்சோன்னு எனக்கு செய்ய வேணும்ன்ற மனம் வந்தது. அப்போ எங்களுக்கு அந்த வீரகேசரி பேப்பர்கள் வரைக்குள்ள அதில் வந்து தற்காப்பு கலை என்று சொல்லி ஒரு ஒரு பகுதி வரும். அதில் வந்து அவர்கள் வந்து இந்த கராத்தே மாதிரி டிஃபென்ஸுகள், தடுப்பு, தாக்குதல் இதுகளெல்லாம் போட்டுக்கொண்டு வந்தவை. அப்போ நான் பார்த்தோன்னே இன்னும் எனக்கு அந்த ஆவல் கூடிக்கொண்டு போனது. இப்போ அதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட 1972ஆம் ஆண்டு சென்சி பானி ராபர்ட்ஸ்ன்னு சொல்லி அவர்கிட்ட நான் கொழும்புக்கு அவரோட தொடர்பு கொண்டு இங்கே இருந்து கொழும்புக்கு போய் ஒவ்வொரு கிழமையும் போய் ஒரு சனிக்கிழமையிலையும் போய் ஞாயிற்றுக்கிழமையிலையும் போய் அங்கே நின்று அவர்கிட்ட செய்து கொண்டு வர்ற காலத்தில் அப்புறம் அவர்கிட்ட மாணவன் வந்து அங்கே கொழும்பில் வேலை செய்த ஒரு பேங்க்கில் அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு மாற்றலாகி வந்தார் மிஸ்டர் கணேசலிங்கம்னு சொல்லி. கணேசலிங்கம் அவர் வந்தோடனே அவர்கிட்ட நீ வந்து இவ்வளவு தூரம் எனக்கு வர வேணாம், அவர்கிட்ட நீ கிரேடிங்குக்கு நான் வருவேன்னு சொல்லி தரப்படுத்தல். அவர் வந்து பார்ப்பார். கணேசலிங்கம் மாஸ்டர்ன்றவர் அவரும் என்னை விட ஒரு 5 வயது குறைவு அவருக்கு. ஆனால் அவர் வந்து இங்கே வந்து கைட்ஸ் வேலைனே பேங்க் ஆஃப் சலூனில் வேலை செய்தவங்க கேட்கல. அவர்கிட்ட வகுப்பு யாழ்ப்பாணத்தில் இருந்தது. நான் ஒவ்வொரு கிழமையும் 2 நாளைக்கு போய் பழகி வந்து தான் எங்களுடைய பானி ராபர்ட்ஸ் சென்சி வந்து என்ன கிரேடிங் பார்ப்பார். அவர் வந்து மற்றபடி அவர்கிட்ட செய்து கொண்டு வந்தனா கணேசலிங்கம் மாஸ்டர் இன்றைக்கும் லண்டனில் இருந்து உலகம் பூராவும் சென்று இப்பவும் போட்டிகளில் பங்கு பெற்றி கோல்டு மெடல் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் நல்ல ஒரு துரிதமான ஒரு ஆள். அதுக்கு பிறகு நான் இந்த வந்து பானி ராபர்ட்ஸ் வந்து செய்து கொண்டு கேட்க அவர்கிட்ட 5வது கருத்தப்பட்டி வரைக்கும் எடுத்துட்டேன். அவர் இறந்த பிறகு நான் லண்டனுக்கு போய் சென்சி கவாசோன்னு சொல்லி அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து லண்டனில் உள்ள ஒரு மாஸ்டர் லீ ஸ்மித்ன்னு சொல்லி சமீபத்தில் இறந்தவர். அப்போ அந்த கவாசோட்ட போய் 1.5 மாதம் இருந்து அங்கே நாம் முதலாவது இன்டர்நேஷ்னல் சர்வதேச
கருப்புப்பட்டி 5வது டேனை வந்து கவாசோ அவர் சென்சி லீ ஸ்மித் அவர்கள்ட்ட பெற்றுக்கொண்டு நான் இங்கே வந்து பிறகு தொடர்ந்து இருக்கீங்களா. அப்புறம் அந்த யுத்த காலங்களில் வந்து எங்களுக்கு கூடுதலாக எங்களுடைய அசோசியனோட எங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போச்சு. பிறகு அந்த யுத்தங்களுக்குள்ளே வந்து இங்கே இருந்து போட்டு யுத்தங்கள் முடிய நாங்கள் எல்லாம் தடுப்பில் இருந்து எல்லாம் முடிஞ்சு கிழிஞ்சு போட்டு வந்த பிறகு எங்களோட ஃபெடரேஷனில் வந்து நான் ஒரு மெம்பர்ஷிப் ஆகி அப்புறம் அதில் இருந்து அவர்கள்ட்ட வந்து தொடர்ந்து செய்து வந்து நான் வந்து நினைக்கிறேன் 2018 முதல் நினைக்கிறேன் 8வது கருத்தைப்பட்டி எனக்கு கடைசியாக கிடைச்சது. அதான் முதல் எங்களோட வடபகுதியில் இருந்து தமிழாக்களுக்கு கிடைச்ச 1வது கருத்தைப்பட்டி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்கணும். அதை விட நான் வந்து இந்த வேர்ல்ட் கராட்டி ஃபெடரேஷன் அவையிட்டையும் வந்து 7வது கருத்தைப்பட்டி எடுத்தேன் நான். இன்றையும் எனக்கு அது ஒரு மிகவும் மகிழ்வானது. அதுவும் ஒரு பெரிய ஃப்ரெஞ்சில் அந்த அசோசியேஷன் இருக்குது. வேர்ல்ட் கராட்டி ஃபெடரேஷனும் எங்களுடைய ஸ்ரீலங்கா கராட்டி ஃபெடரேஷனுக்கு ஊடாகத்தான் அவர்களுக்கு ஊடாக ஒழுங்கமைச்சு அவர்களுடைய அந்த பயிற்சி நிறையில் கலந்து கொண்டு அதையும் பெற்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கும் வந்து ஒரு ரெஃப்ரி ஏ கிரேட்ல ரெஃப்ரியும் ஏ கிரேட் ரெஃப்ரியன் ஜட்ஜ் பி கிரேட் ஜட்ஜ் வந்து ஏ கிரேட் குமிச்சையில் ஏ கிரேட் ஜட்ஜாக இருக்கிறேன். குமிச்சைன்றது சண்டை போட்டி. காட்டாவிலையும் ஏ கிரேட் ஜட்ஜாக இருக்கிறேன். அதில் குமிச்சை ரெஃப்ரி இதில் ஜட்ஜ் ஆகிருக்கிறேன். அதுவும் வருஷம் அந்த எக்ஸாமை வச்சு கொண்டு போகணும். அதுக்கு நாங்கள் கட்டாயமாக இருக்க வேணும். ஒரு வருஷம் விட்டாலும் அல்லது ஒரு முறை விட்டாலும் நாங்கள் பி கிரேட்டுக்கு இறங்கிடுவோம். அப்போ தொடர்ந்து நாங்கள் அப்கிரேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். இன்றைக்கும் நானும் போட்டிகளில் கலந்து கொண்டேன். போன வருஷம் என்னோடய ஃபெடரேஷன் இல்லை, அதில் கலந்து கொள்ளையில் கடைசி 2024 நான் போட்டியில் கலந்து கொண்டு எனக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைச்சது காட்டாவில். அதுக்கு முதலும் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வயதுக்கேற்ப ஓவர் 70 சொல்லி ஒன்று வைப்பேன். 70க்கு மேலே தவறாமல் நான் கலந்து கொண்டு எங்களோட மாணவர்கள் நிறைய கலந்து நல்ல சாதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. மற்றதையே இந்த பருத்துத்துறையில் அந்த நகர அண்டிய பகுதியில் உள்ள இந்த ஞானாலயம் இதில் நீங்கள் முற்றிலும் இலவசமாக இந்த கராத்தே மற்ற யோகாசனமும் சொல்லி கொடுக்குறீங்க. இது பலருக்கு தெரியுமோ தெரியல, ஆனால் இது முற்றிலும் இலவசமாக அதிகளவானோர் வந்து பயன்பெற்று இருக்கிறோம். இதில் இப்பயும் நிறைய பேர் படிச்சிருக்கணும். இதில் இந்த ஞானாலயத்தின் பங்கும் உங்களோட பங்கும் மிகவும் முக்கியமானது. இது சம்பந்தமா நீங்கள் சொல்லுங்க. இப்போ சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இலவசமா சொல்லி கொடுக்க இப்போ கொழும்பு அந்த பக்கம் எல்லாம் யோகாசனம் ஒரு கட்டணம் செலுத்தி நிறைய பேர் ஆர்வமா படையும். ஆனா நீங்க முற்றிலும் இலவசமா சொல்லி கொடுக்குறீங்க. இது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க. உண்மையில என்னன்னு சொன்னா ஞானாலயம் சிறப்பு விழா செய்யறதுக்கு முதல் இருந்தே நான் வந்து வெண்ணையில இருக்கைகளையும் அதுக்கு முதல் இருக்கிற பொழுதும் நாங்கள் எப்போதுமே யோகா கராத்தே எல்லாம் இலவசமா அந்த காலத்துல சிவன் கோயில் மண்டபத்தில் செய்த காலங்கள், வீரவா கட்டடத்தில் இருந்த காலங்கள்ல இருந்தெல்லாம் இலவசமாக தான் சொல்லி கொடுத்து கொண்டு வந்தாங்க. பிறகு இந்த ஞானாலயத்தை கட்டின பிறகு ஞானாலயம் வந்து ஆர்டி ரட்னசிங்கம் என்று சொல்லி அவர் சொலிசிட்டராக இருக்கிறார் லண்டன்ல. அவர் எங்களுடைய இந்த இடத்தை சேர்ந்தவர் தான். அவர் இங்கே வந்து லோயராக இருந்தவர். அவர் எங்களுக்கு இந்த மண்டபத்தை கட்டி தந்துட்டு இதை வந்து நீங்கள் நல்ல தேவைகளுக்கு பயன்படுத்தணும் என்று சொன்னதில் நாங்கள் அதை ஒரு நல்ல நோக்கமாக எங்களுடைய ஊரவர்கள் மட்டுமில்லாமல் யாராக இருந்தாலும் இதனால் நிறைய பேர் எல்லாம் எங்கள்கிட்ட கராட்டி செய்கிறதுக்கு யோகா செய்கிறதுக்கெல்லாம் மயிலாடுதுறை, தொண்டமினாறு, அயல் கிராமங்கள் இதெல்லாம் நிறைய வரையினம். யார் இருந்தாலும் பிரயோசனப்படணும்ன்றதுக்காக எங்களுக்கு அவர் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு பாருங்க ஒரு அழகான மண்டபத்தை கட்டி தந்திருக்கிறார். அது உண்டு. அடுத்தது நாங்கள் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு தந்தது வந்து நீங்கள் வடிவாக செய்து இந்த ஊர் மக்களை செய்யக்கூடிய சேவை தான் எங்களுக்கு தேவைன்றதுக்காக நாங்கள் இலவசமாக செய்கிறது மட்டுமில்லாமல் நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையும் இலவசமாக தான் செய்யப்பட வேணும். ஏதாவது காசுக்கு ஏதாவது செய்தோம்னா நாங்கள் அதுக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ தற்சமயம் என்னுடைய கையிலான அந்த பொறுப்பு தந்திருக்கிறார். அதை செய்து கொண்டு இப்போ சமீபத்திலேயும் திருவாசகம் முற்றுதல் செய்த நாங்கள் மற்ற ஒவ்வொரு வருஷமும் ஆண்டஞ்சு பிரம பரிசில் அந்த கட் அவுட்டுக்கு மேலே எடுத்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு முறையும் அவர்களை கௌரவிச்சு கொண்டு வரோம். வருஷம் எங்களோட பிள்ளைகள் அச்சீவ் பண்ண பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் பரிசளித்து கொண்டு வரோம். அப்படி நல்ல சேவைகளை செய்கிறோம். அப்போ நாங்கள் இந்த ஞானாலயத்தை எங்களுக்கு அவர் தந்த ஆர்டி ரட்னசிங்கம் ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய செயலாளர் அத்தனையும் அவர் பராமரிப்பு அத்தனையும் அவர் தான். நாங்கள் வந்து இலவசமாக பழக்கி இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான். அதனுடைய அவர் தான் எங்களுக்கு அதை தந்தவர் என்றதை நாங்கள் சொல்லி எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக நாங்கள் இலவசமாக பழக்கினாலும் அதை நாங்கள் நல்ல இடத்துல பழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக நாங்கள் இன்றைக்கும் ஒரு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இப்படி இலவசமாக நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறது பலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் அதில் ஆர்வமாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் யோகாசனம் செய்கிறதுல ஆர்வமாக இருக்கணும். அப்போ அவை உங்களை வந்து எப்படி அணுகணும்? நீங்கள் அது ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லி கொடுப்பீங்களா? அதை ஒருக்கா சொன்னீங்கன்னா அது பார்க்குறாக்களுக்கு நிறைய பயனெல்லாம் இருக்கும், வந்து படிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த ஞானாலயம் வந்து உங்களுக்கு தெரியும் இருக்கிறது எங்கே என்றால் எங்களை பருத்தித்துறை நகரத்தில் டவுனில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்தில் வந்து விஎம் ரோட்டுன்ற இடத்துல வந்திருக்கேன். யாரை கேட்டாலும் சொல்லிவினோம். அழகான ஒரு அமைப்பு, உள்ளுக்கு வந்து பார்த்தா தெரியும்.
அதில் நாங்கள் வந்து யோகா கராத்தே ரெண்டும் யோகா வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை நேரம் 5:30 மணியிலிருந்து 6:45 7 மணி வரைக்கும் செய்வோம். மற்றது அஞ்சலியகம்னு சொல்லி தும்பளையில் இன்னொரு நிறுவனம் இருக்குது, எங்களுடைய கதலிக் ஃபாதர்ஸ் என்ற இடம். அவர்களிடத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அங்கேயும் இலவசமாக தான் செய்கிறோம். அவர்கள் அந்த பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது அஞ்சலியகம்னு சொல்லி, இலவசமாக பிள்ளைகளுக்கு படிப்பித்தல், அவர்களுக்கான பராமரிப்புகள் அத்தனையும் அங்கே செய்து கொண்டு வரணும். அங்கேயும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் காலமே 6:30 மணியிலிருந்து 7:45 வரைக்கும் செய்வோம். அங்கேயும் வந்து நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டால் உடனடியாக செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது நாங்கள் வந்து காசை எதிர்பார்க்க விட்டாலும் நீங்களுடைய ஒழுங்கு என்றதான் எங்களுக்கு காசை விட மேலானது. ஒழுங்கா நீங்கள் வர இல்லை என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அங்கே உங்களை அனுமதிக்க மாட்டோம். அல்லது நாங்கள் வந்து ஒழுங்கு இல்லாமல் நீங்கள் நடுக வந்து கொண்டிருந்தால் நாங்கள் உங்களை வந்து நீங்கள் வரமணாம் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஏற்படுத்தி போடாமல் இருக்க வேணும்ன்றது எங்களோட விருப்பம். அப்படி நீங்கள் எப்போவுமே எல்லாரும் வரலாம். அஞ்சலியகம் தும்பளையில் நெல்லெண்ண பத்திராளி கோயிலுக்கு அருகில் இருக்குது ஃபாதர்ஸ் என்ற இடம், அங்கே வரலாம். எங்களுடைய ஞானாலயம் வந்து பருத்துறை டவுனில் வந்து எங்கே கேட்டாலும் யாரும் சொல்லிவிடும். விஎம் ரோட்டுன்ற இடத்துல பருத்துறை விஎம் ரோட்டில் வந்து இருக்குது, எப்பவும் வரலாம். உங்களுடைய நாங்கள் இருகரம் கூப்பி உங்களை வரவழைக்கிறோம். நீங்கள் இங்கே எவ்வளோ பேர் வந்து செய்து இன்றைக்கெல்லாம் பிளாக் பெல்ட் எல்லாம் எடுத்து நல்லா இருக்கிறோம். யோகா செய்கிறார்கள். எத்தனை பேர் வந்து அவருடைய நோய்களில் இருந்து நொடிகளில் இருந்து நீங்கி இன்றைக்கும் கிட்டத்தட்ட 64 65 75 வயதில் உள்ளவர்கள்லாம் இங்கே வந்து யோகா செய்யணும். செய்து காம்படிஷனுக்கு வரையணும். அவையும் செய்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனுடைய எங்களுடைய ஞானாலயம்ன்றது எங்களுக்கு மட்டுமில்லை பருத்தித்துறைக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கான இடமாக அமைந்திருக்கிறது. நன்றி ஐயா, நிறைய எங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி. சரி, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து எங்களை ஒரு பொருட்டாக மதித்து எங்களுடைய ஒரு பேட்டி எடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எப்போ வந்து என்ன தேவையோ என்கிட்ட வேறுங்கோ, நாங்கள் இதை இருகரம் கூப்பி உங்களை வணங்கி கொண்டு அந்த தம்பி அந்த வீடியோ எடுத்த தம்பிக்கும் நன்றிகளை தெரிவித்து, முரசு என்கின்ற அமைப்பு வளர வேண்டும், தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வேண்டி ஆண்டவனை வேண்டி வணங்கிக் கொள்கிறோம். மற்றொரு காணொளியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.